பாதசாரிகள், அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் அந்த இருந்து கிராஸ் பண்றதுக்காக ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தார். பெண்டா இருக்கு, இது ஸ்ட்ரக்சரல் எரர் ஒண்ணு இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்ப 4-5 கிரேனை கொண்டு வந்து அப்படியே தூக்கி நிறுத்திருக்காங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உள்ள போய் பஸ் வெளியில வருது. கிட்டத்தட்ட அது உள்ள 4-5 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, நிறைய டிராபிக் ஆகுது. ஒரு திட்டத்தை கூட சரியாக செய்ய முடியவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, முதலே சொல்லிட்டேன்ல, இப்ப அது வந்து நெடுஞ்சாலைத்துறையில தான் வருது, புரியுதுங்களா? நெடுஞ்சாலைத்துறை மந்திரியை பத்தி அவரோட இதை பத்தி நம்ம பேசணும். அதே தான் நான் சொல்ல வரேன். அதாவது இவங்களை வந்து ஒரு திட்டமிடலே கிடையாது, ஒரு சரியான ஒரு கட்டுமானத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. எவ்வளோ எதுல கமிஷன் வருது, அந்த திட்டம் எப்படி போனா என்ன, அந்த பாலம் எப்படி போனா என்ன, மக்கள் எப்படி ஆனா என்னங்கிற ஒரு எலெக்ஷன் வரைக்கும் தள்ளிட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து வரக்கூடிய ஆட்சியோ அல்லது அப்ப பதில் சொல்லிக்கலாம், நீங்க பராமரிக்கல அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து வந்து இப்ப இது வந்து நீங்க சொன்ன எக்ஸ் வலைதளங்களையும் வந்தது, இது செய்தித்தாள்லயே வந்து ஒரு சில செய்தித்தாள்களே நான் படிச்சேன். அது வந்து அது போட்டோ எடுத்து போட்டுட்டாங்க, லைட்டா பெண்டு, அந்த நடை மேம்பாலத்துல இருந்து பெண்டு இருந்தது. ஏன்னா இவங்க வந்து ஒரு தொலைநோக்கோட எந்த திட்டமும் பண்றது கிடையாது, ஒரு சிறந்த கட்டுமானத்தை வந்து இவங்க பண்றதே கிடையாது அப்படிங்கிறத உண்மை. எவ்வளவு கமிஷன் வருது, கமிஷன் அடிச்சீங்கன்னா அதுல எவ்வளவு நீங்க பண்ண முடியும், கான்ட்ராக்ட் எடுக்கிற எவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த துறையோட மந்திரி வந்து அவர் சொந்த மாவட்டத்திலேயே ஒரு பாலத்தை கட்டி 3-4 மாசத்திலேயே வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சுன்னு பார்த்தோம். அந்த லட்சணத்தை தான் இவங்க வந்து எல்லா ஒரு திட்டங்களையும் செயல்படுத்துகிறார்கள். அப்படிங்கிற அகமதாபாத்ல, பீகார்ல அது இங்க அதெல்லாம் இங்க கூவுவாங்க. இங்க திருவண்ணாமலையில ஒரு பாலம் 3-4 மாசத்துல அடிச்சு போச்சு போனதான் இல்லையா வெள்ளத்துல? அதை பத்தி யாராவது பேசினாங்களா, யாராவது விவாதம் பண்ணாங்களா, ஏதாவது பெரிய செய்தியா வந்ததா? வரவே இல்லை.